தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமேன். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 17. அழிவுக்குரிய அப்பொருள் எதையும் உங்கள் கை தொட வேண்டாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி. இந்த வாரத்தின் புதிய நாளுக்காகவும் இந்த அதிகாலை நேரத்திற்காகவும் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீர் இந்த நாள் முழுவதும் செய்ய போகிற சகல நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக என்று சொன்னவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உன் மாளிகையில் நல்வாழ்வு இருப்பதாக என்று சொன்னவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன் என்று சொன்னவரே, உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். ஏசப்பா, இன்றைய இறை வார்த்தையில் நாங்கள் வாசிக்க கேட்டது போல உமக்கு விருப்பமில்லாத காரியங்கள் ஏதாவது எங்களுடைய கைகளிலோ எங்களுடைய உள்ளத்திலோ எங்களுடைய இல்லத்திலோ இருந்தால் அவற்றை நீர் முற்றிலுமாக தூக்கி எறிந்து விடுகிற கிருபைக்காக உமக்கு நன்றிகள் அப்பா. ஆமேன்.